என்னை விட்டு போயிடாதீங்க அன்பு, ப்ளீஸ். லவ் யூ அன்பு. கண்மணி என்ன மன்னிச்சிருக்க. கண்டிப்பாக விட்டுக்கலாம். என்னை விட்டு போயிடாதீங்க அன்பு, ப்ளீஸ். லவ் யூ அன்பு. நோ. கண்ணை மன்னிச்சிருக்க கண்ணனி. கண்மணி அன்புடன்ல பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு செம்ம கோவம் வருது. ஒரு பொண்ணுக்கு இருந்தாலும் இவ்வளவு கோவம் கூடாதுங்க. அவன் அந்த மனுஷன் என்னங்க பண்ணுவான் பாவங்க. நான் அதுக்காண்டி பெண்ணினம், பெண் புரட்சி அப்பலாம் சொல்லி அதாவது பேசலாம் தான். இது நாள் வரைக்கும் கண்மணிக்காக சப்போர்ட் பண்ணேன் தான். அவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட சுத்தி திரிஞ்சு போயிட்டா கூட, இவள வந்து அவ பேச்ச கேட்டு இவள அடிச்சான், புடிச்சான்னு சொல்லலாம். அதெல்லாம் இல்ல. வீட்ல இருக்கிற ஒரு வயசான பாட்டிய பார்த்து பேசிட்டாளேன்னு, அது நடந்து முடிஞ்சு எத்தனையோ மாமாங்க ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இருந்தும், இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, அன்பு மேல கோவம். என்னைய மதிக்கல, என்னைய துதிக்கல அப்படின்னே போனா என்னங்க அர்த்தம்? நீ கடலுக்குள்ள விழுந்து கிடந்தப்ப, அந்த புள்ள துடிச்சு தூக்கிட்டு வந்தானேடி! அது உனக்கு தெரியல? அதுலருந்தாங்க நான் அன்பு பக்கம் கட்சி சாஞ்சுட்டேன்னு சொல்லலாம். சாஞ்சுட்டேங்கிறோம் 2 பேரும் சேரத்தான் நெனைக்கிறோம். அதுக்காலாம் ஒண்ணும் தப்பா நெனைக்கல. ஆனாலும் அன்பு அந்த உசுரு, கண்மணி மேல உசுரா இருக்கான்ல, எப்படி துடிச்சாரு! அத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, அவ இன்னைக்கு அன்பு சொன்னதெல்லாம் கரெக்ட் தானங்க. குடிச்சிட்டு வந்து சொன்னாலும், யாரோ ஒருத்தன் யாரோன்னு இல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா ஃப்ரெண்டு வந்து ஒல வைக்க போறதில்ல. வீட்டுக்குள்ள வந்து இருக்க போறதில்லங்க. புருஷன் தான் என்னைக்கா இருந்தாலும் சேரணும். எவனோ ஒருத்தன் மனசு நொந்துறக்கூடாதாம். அத வந்து வாய்க்கிலேயே இங்க வந்து பேசுறா. புருஷன் மனசு நோகணும். அவன் வலிஞ்சு என் பொண்டாட்டிடான்னு சொல்றான்ல. அப்பவே அப்ப அவன் மனசுல நம்ம இருக்கோம்னு அர்த்தம் தானே! என்னங்க ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் கூடாதுதான். யாரும் கோச்சுட்டு வந்து கண்மணி பாவம், பெண்ண அவர் வந்து போற்றல அப்படிலாம் சொல்லிறாதீங்க. பெண்ண மதிக்காம, கண்மணிய மதிக்காம எங்கேயுமே அவர் நடந்துக்கிட்டது இல்லங்க. வீட்டுல அம்மாவ பாட்டிய திட்டுனதுனால திட்டினாரே ஒழிஞ்சு, மத்தபடி எந்த இடத்துலயும் விட்டு குடுக்கல. உயிர குடுத்து உயிர காப்பாத்திருக்காரு. என்னமோ தெரியல. டைரக்டர் வந்து எல்லாத்தையும் கெட்டதா அதான் நான் நெனச்சேங்க. கதை எப்புட்றா இது 2 ஒண்ணு சேர போகுது இல்ல, கதை முடிஞ்சிருமோன்னு நெனச்சா, கொண்டாந்து இடியாப்ப சிக்கல சிக்கி விட்டார்ல டைரக்டர். இந்தா முடிஞ்சு போச்சு சோலி 2 பிரிஞ்சிருச்சுக. கோவத்தோட எல்லாம் அன்பு பேச பேச அம்புடு பேரும் அப்படியே அசிங்கமா பேசுறாங்க. அடச்சே! புருஷன விட்டுட்டு இப்படி பண்ணுச்சா, அப்படி பண்ணுச்சா, அதுவும் தெரியாம போய் பேசுச்சா. அங்கேயே ஏற்கனவே எல்லாரும் கண்மணிய இந்த மாரி ஒரு பொம்பளையா அப்படின்னு திட்டுனாங்களா, இப்ப இங்க எல்லாரும் திட்டவும் கண்மணிக்கு ரொம்ப அழுகை வருது. அம்மா அம்மா நீ எதையும் நினைக்காத. டேய் அன்பு போடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாலேருந்து கார்த்திலேருந்து திட்டுறாங்க. விடுடா நானும் எவ்வளோ தாண்டா பொறுத்து போறது. அந்த வெண்ணிலா பண்ணதுக்கெல்லாம் என்னையவே குத்தம் கண்டுகிட்டு இருக்கா. நான் இவள நேசிக்கலையா? இவ மேல நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன். அவளுக்கு தெரியும் தானடா. அப்படி இருந்தும் அவன் பாட்டுக்கு கட்டிக்கிறேங்கிறான். அவ பேசாம நிக்கிறாடா. நான் ஒண்ணு இவள சந்தேகப்பட்டுலாம் நான் பேசலடா. அப்படி இப்படின்னு சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க. இப்படிப்பட்ட புருஷனை விட்டுட்டு அவன் பணக்காரனா இருக்கான். அதனால மினிக்கிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு பேசவும் அழுக வந்துருது. அப்படியே போதும் நிறுத்துங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்படிப்பட்ட பொண்ணுன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்த விட்டு போனா நம்புவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கதவ சாத்தி ஓடுதுங்க. ஐயோ! கண்மணி அப்படிலாம் இல்லன்னு எல்லாம் அன்புக்கு அடிச்ச போதே அப்படியே ஒரு மாதிரி ஆயிரு தெளிஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓடியாராங்க. கதவ டமால்னு போயிட்டு சாத்திக்கிறது. அன்பு போயிட்டு கதவ தட்டுறாங்க. ஜன்னல தொறக்குறாங்க. அம்மா கண்மணி நீ தாண்டி எங்களுக்கு வேற யாருமே இல்லடி. நாங்க 4 உசுரும் உங்கள நம்பிட்டு இருக்கோம்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளை வேக வேகமா போயிட்டு மேல துணி எடுத்து கட்டிருதுங்க ஃபேன்ல. ஐயையோ! அன்பு மாப்பிள இங்க பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி. உன் மேல இருக்க காதல்ல தான் அப்படி பேசிட்டேன் கண்மணி ப்ளீஸ். கெஞ்சுறாரு, கதறாரு, துடிக்கிறாரு. ஆனா கேட்கவே இல்லங்க. ஸ்டூல் எடுத்தாந்து வைக்குது, போட போகுது. கடைசியில பாக்குறாங்க. அன்பு என்ன பண்றாரு விறுவிறுன்னு, "நீ போறில்ல, உனக்கு முன்னாடி நான் போறேன்" அப்படின்னு ஓடுறாங்க. ஜன்னல் வழியா பாக்குது. இவரு எங்க போறாரு அப்படிங்கிற மாரி பாக்க, அவங்க அம்மா ஓடுது. "அன்பு போயிறாதடா. டேய் அன்பு இல்ல நான் இந்த உலகத்துல நான் ஏன் இருக்கணும்? நான் போறேன்" அப்படின்னு போக பாத்துருது. ஐய்யய்யோ! இவரு போயிருவாரா? சரி நம்ம போறது இந்த உலகத்த விட்டு போறத இன்னொரு நாளைக்கு ஒத்தி வச்சுக்குவோம். அவர காப்பாத்துவோம்னு இறங்க போறாங்க. இல்ல அவரு நடிச்சாலும் நடிக்கலாம் அப்படின்னு இறங்க மாட்டேங்குது பக்கி. என்ன பண்ணுது மறுபடி கழுத்துல போட போகுது. "டேய் அன்பு அவ போட்டுக்க போறாடா. சீக்கிரம் வாடா. அவ சாக மாட்டாம்மா. என்ன விட்டுட்டு போமாட்டா. நான் போறேன்னு தெரியுதுல்ல." "இல்லடா அவ இறங்குனவ மறுபடியும் ஏறிட்டாடா." "என்ன சொல்றீங்க?" "ஆமாடா." அப்போ அப்படின்னு கிடாங்கன்னு சுத்தி பார்க்க ஒரு கத்தி கிடக்கு. அத எடுத்துடுறாரு. வேக வேகமா எடுத்துட்டு, "என்னடா பண்ண போற?" "அட வாங்கம்மா." போயிட்டு ஜன்னல்ட்ட ஒடியாந்து நிக்கிறாரு. எல்லாரும் வந்துடுறாங்க. "இங்க பாரு, பாரு கண்மணி பாரு." அப்படிங்கிற பாக்குறாங்க. "இங்க பாரு" அப்படின்னு கழுத்துல வச்சுக்கிட்டாரு. "இங்க பாரு" அப்படிங்கிறாங்க. "இப்ப நீ மட்டும் இறங்கி வரல, நான் பண்ணிக்கிருவேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல, என்னைக்கு எப்ப நீங்க சந்தேகப்பட்டீங்களோ, இனிமே நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். உலகத்த விட்டு போறேன்" அப்படிங்கிறாங்க. ஜீவாலருந்து எல்லாம் வந்துடுறாங்க. மன்னிப்பு கேட்கறக்காகத்தாங்க அவரும் வாராரு. கண்மணி நீ அன்பு தான் உன் புருஷன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. இல்லைன்னா நான் உன்னைய தப்பான எண்ணத்துல நான் பார்த்திருக்கவே மாட்டேன். நானும் தப்பா நினைக்கல. உனக்கு வாழ்க்கை குடுத்து மனசார ஊரறிய கல்யாணம் பண்ணி வாழலாம்னு தான் நினைச்சேன். மத்தபடி நான் உன்னைய எந்த தப்பான நோக்கத்துல பார்க்கல கண்மணி. எனக்கு தெரியும் ஜீவா, நீங்க அப்படி நினைக்கலன்ட்டு. ஆனா அவர் என்ன
தப்பா நினைச்சிட்டான். நான் ஏன் உயிரோட இருக்கணும்? ஐயோ! ஜீவா மேல எந்த தப்பு இல்ல தான். அவரும் அப்படித்தான் அதாவது நீ பிரிஞ்சிருக்க, வேணான்னு இருக்கேன்னு அவரும் பண்ணதுமா. கண்மணி நானும் ஜீவா சார் மன்னிச்சுங்க சார். நான் தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன். அன்பு நீங்க தான் என்ன மன்னிக்கணும். உங்க பொண்டாட்டிய நான் கேட்டது தப்பு. ஐயோ! அதெல்லாம் இல்ல. என் பொண்டாட்டியும் தெரிஞ்சா கூப்பிட்டீங்க, கேட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு 2 பேரும் மாறி மன்னிப்பு கேட்க, கண்மணி அப்படியே பார்த்துட்டு இருக்கு. இல்ல யார் மன்னிப்பு கேட்டாலும் சரி, நான் போறது உறுதி அப்படின்னு மறுபடியும் சேலைக்கிழவ தலைய விட பாக்குறாரு. இங்க பாரு கண்மணி, நான் சொன்ன மாதிரி இருப்பேன். இங்க பாரு அப்படின்னு கத்தி காமிச்சு கைக்கிட்ட விரல் இருக்கு பாத்தீங்களா, கொண்டுட்டு போறாரு. நீ இறங்கலைன்னா நான் உங்ககிட்ட 1, 2லாம் எண்ண மாட்டேன், படக்குன்னு பண்ணிக்கிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கழுத்தை விட பட்டுன்னு என்ன பண்றாரு, கையை நறுக்கிறாரு. ஐயோ அன்பு டே அப்படின்னு அவங்க அம்மா சிவகாமி கதறுது. இந்த பிள்ளை அப்படியே டவக்குன்னு பாக்குது. ஐயோ அப்படின்னு கதவை திறந்துட்டு வேகமா ஓடி வருது. அன்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு துடிக்குது. இங்க ரத்தம் ஊத்துது. ஐயோ அன்பு அன்பு அப்படியே சுவன்னு கண்ணை மூடுறாரு. ஐயோ என்ன பண்ணுவேன், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, இல்ல என் கார்ல ஏத்துங்க அப்படின்னு ஏத்திக்கிட்டு அறக்க பறக்க ஓடுறாங்க. ஏப்பா என்னப்பா அது, ஊர் ஆளுங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறாங்க. சே பாவையா, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, புரிச்சங்க இப்படியா சந்தேகப்படுறது, அடிப்பாவியலா அந்த ஃப்ரெண்டு அந்த பிள்ளை பேசுது. ஏண்டியம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்மணி தான் மோசமானவ, தப்பானவா, புருஷனை விட்டுட்டு இப்படி கள்ளத்தொடர்பு வச்சிருக்கா அப்படி இப்படி நீங்க இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறீங்க. முன்னாடி விவரம் தெரியாம பேசிவிட்டோம், இப்ப தானே தெரியுது இந்த பாவி கொடுமைப்படுத்திருக்கான், சந்தேகப்பட்டிருக்கான்னு. இங்க பாருங்க, அவரும் சந்தேகப்படல, கொடுமையும் படுத்தல, இவளும் நல்லவதான், கெட்டவளும் இல்ல. ஏதோ கெட்ட கால நேரம் அன்னைக்கு வந்துச்சு, கண்ணாடி போட்டு குந்தாணி கிளவி முண்டக்கண்ணை வச்சுக்கிட்டு, அவனாலதான் இவங்க 2 பிரிஞ்சிருக்காங்க. இப்ப கடவுள் ஒண்ணு சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்ககிட்ட பேசி நிக்கிறேன் பாரு, ஆட்டோ அப்படின்னு ஆட்டோ பிடிச்சிட்டு ஓடுது. எங்க ஆளுகளை காணும், ஒருத்தல கூட காணுமே அப்படின்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு தெரியலையே அப்படின்னு கால் பண்ணுதுங்க. கரெக்டா சிவாமிக்கு தான் பண்ணுது. சிவாமி போன் எடுக்கல, அப்புறம் காவேரிக்கு பண்ணுது. அதாவது கண்மணி அம்மாவுக்கு எடுக்குது. எந்த ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரி பேரை சொல்ல அங்க போயிடுறாங்க. பார்த்தா நல்லா ரத்தம் போயிருங்க. அவங்க சேலைய கிழிச்சு கட்டிக்கிறாங்க. போற வழியிலே அன்பு அன்பு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அன்பு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் வந்துட்டேன் அன்பு, உங்களை நான் சும்மா தான் இப்படி பண்ணேன், நான்லாம் சாக மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன், உங்களோட தான் நான் இருப்பேன் அன்பு அன்பு அன்புன்னு அழுதுட்டே போறாங்க. ஆஸ்பத்திரிக்கு என்னாச்சுங்கிறாங்க. தெரியாம கை கரெக்டா பண்ணிருக்காங்க, தெரியாமலாம் பண்ணிக்க மாட்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யோ சின்ன பிரச்சனை, நான் தவறான முடிவு எடுக்க போனேன், அதுல இவர் என்ன வெளியில வர வைக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டாரு, போதுமா, இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண, சரி இப்ப கம்ப்ளைண்ட் தானே பண்ண, நான் பண்றேன் அப்படின்னு ஜீவா சொல்றாரு. அதுக்கப்புறம் உள்ளார கொண்டே சேர்த்துறாங்க. ரத்தம் நிறைய போயிருச்சு, ரத்தம் ஏத்தணும் அப்படிங்கிறாங்களா, வேற வழி இல்ல. யாரு பார்த்தா அவங்க குரூப் தான் இவருக்கு இருக்கு, ஜீவாவுக்கும் கொடுத்துடுறாங்க. அதெல்லாம் மாத்து ரத்தம் வேற பண்ணணும். இருந்தாலும் கதைக்கு அப்படித்தானே, கண்ணை முழிப்பாரான்னு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. விடிய விடிய எப்படியும் ஒரு 10 மணி நேரம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கண்மணி அழுகுது. அன்பு உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அன்பு, நீங்க மட்டும் என்னை விட்டு போனீங்கன்னா நானும் உங்க கூட வந்துருவேன் அன்பு அன்பு அன்புன்னு அழுது நெத்தியிலே முட்டிக்க, அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு பாக்குது. அப்படியே மயக்கம் வருது, தலை வலிக்குதுன்னு, ஒரு காப்பியாவது குடிடி, எவ்வளவு நேரம் நீ காப்பி குடிக்காம, தலை வலிக்கும் அப்படிங்கல. வேண்டாம், அவர் கண்ணு முழிக்காம நான் பண்ணவே மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன், சரிடி இந்த சுடுதண்ணியா குடி அப்படிங்கிறாங்க. சரின்னு அதை வாங்கி இப்படி குடிக்க டைங்கன்னு கண்ணை முழிக்கிறாரு. பாத்துடுறாங்க கார்த்தி. டே அப்படிங்கல அப்படிங்கல வாயை பொத்திக்கிறாரு. என்ன நான் அப்பவே கண்ணு முழிச்சிட்டேன். டே அன்பு இதுவும் நடிப்பா, டே நடிப்பலாம்டா, நிஜம்தான்டா, மெதுவா அப்படிங்கிறாங்க. அவ என்ன பேசுறான்னு தூண்டி விடு, என் காதார கேட்கணும்டா. சரி அப்படின்னு என்ன பேச்ச தங்கடிச்சு, இல்ல கடவுளே என் அன்பு என் அண்ணன் நல்லபடியா குணமானும். என்ன கண்மணி சொன்னீங்க, இல்ல பேசுனது மாதிரி இருந்துச்சு, நான் தாம்மா பேசினேன், கடவுள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏம்மா அன்பு இப்படி போயிட்டா உனக்கு சந்தோஷம் தானே, ஃப்ரீ ஆயிருவில்ல, வாயை மூடு கார்த்தி, என்ன நினைச்சிட்டு இருக்க, அவர் என் புருஷன், எனக்கு மாங்கல்யத்தை நீடிக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கிறேன், சாமிக்கெல்லாம் வேண்டியிருக்கேன், அங்க பிரசனை செய்யறேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் நிறைய வச்சிருக்கேன், என் புருஷனை இந்த உலகத்தை விட்டு போக சொல்லி அனுப்புறதுக்கு நீ யாரு, உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா, காய் வீணு கண்ணா பின்னு கத்த, போதுமா அப்படின்னு சொல்ல கண்ணை திறந்துட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க. அன்பு நீங்க கவலைப்படாதீங்க அன்பு, நான் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துவேன் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்படியே முட்டி அழுகுறாங்களா. இதுக பார்த்தா கை கொடுத்துக்கிறதுங்க. கார்த்தியும் அன்பும் யதார்த்தமா டக்குன்னு நிமிர்றாங்க. கை கொடுக்குற பாட்டு டபக்குன்னு கையை எடுக்கிறாரு அன்பு. அட்ட பாவியலா, நடிப்பாடா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, இல்ல கண்மணி இப்பதான் நடிச்சான், அதுக்கு முன்னாடி உண்மைதான், இந்த கட்டு உண்மைதான், இந்த ஆஸ்பத்திரி உண்மைதான், காயம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. கண்மணி உடனே சிரிக்கிறாங்க. சிரிப்பு வந்துருது. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு நெஞ்சிலே குத்திக்கிறாங்க. குத்தின கையோட நாங்க போறோம் அப்படின்னு எல்லாம் வெளியில போறாங்க. அப்புறமா கண்மணி அன்பும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நெஞ்சோட நெஞ்சு நெத்தியோட நெத்தி முட்டிக்கிறாங்க. சாரி அன்பு, சாரி கண்மணி அப்படின்னு 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.